அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொதறிவு மற்றும் தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 68 வினாக்கள் டெஸ்ட் வடிவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. குடியுரிமை மறுக்கப்படுவது கீழ்கண்டவற்றுள் எது? குடியுரிமை மறுக்கப்படுவது கீழ்கண்டவற்றுள் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, மேற்கண்ட எதுவும் இல்லை. அடுத்த வினா பாருங்க. அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என வர்ணிக்கப்படும் உரிமை எது? அரசியலமைப்பின் ஆன்மா மற்றும் இதயம் என வர்ணிக்கப்படும் உரிமை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அரசியல் பரிகார உரிமை. அடுத்த வினா. கீழ்கண்டவர்களில் முதல் துணை பிரதமர் என்ற அந்தஸ்தை பெற்றவர் யார்? கீழ்கண்டவற்றில் முதல் துணை பிரதமர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சர்தார் வல்லபாய் பட்டேல். அடுத்த வினா பாருங்க. 4வது வினா. ராஜ்யசபா எத்தனை நாட்களுக்கு ஒரு நிதி மசோதாவை மக்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும்? ராஜ்யசபா எத்தனை நாட்களுக்கு ஒரு நிதி மசோதாவை மக்களவைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும்? 14 நாட்கள். அடுத்தது. மாநில ஆளுநருக்கு முழு நிர்வாக அதிகாரத்தை வழங்கும் சட்ட விதி எது? மாநில ஆளுநருக்கு முழு நிர்வாக அதிகாரத்தை வழங்கும் சட்ட விதி எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 154. விதி 154 வந்து மாநில ஆளுநருக்கு நிர்வாகத்தை பற்றி சொல்றது. 6வது வினா. வைரஸ் கீழே கூறப்பட்ட ஒன்றை பெற்றுள்ளது. வைரஸ் கீழே கூறப்பட்ட ஒன்றை பெற்றுள்ளது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அதாவது ஆர்என்ஏ அல்லது டிஎன்ஏ ஏதாவது ஒன்று மட்டும்தான் பெற்றிருக்கும். 7வது வினா. தாவர தொகுதிகளில் அடியில் கண்ட எந்த தொகுதி நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் பி, பிரயோபைட்டுகள். தாவர தொகுதிகளில் அடியில் கண்ட எந்த தொகுதி நீரிலும் நிலத்திலும் வாழக்கூடியதுன்னா பிரயோபைட்டுகள். அடுத்த வினா பாருங்க. லைசோசோம்கள் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவதன் காரணம் அவற்றில் உள்ள நொதிகளின் பணி என்ன? லைசோசோம்கள் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படுவதன் காரணம் அவற்றில் உள்ள நொதிகளின் பணி என்னன்னா செரித்தல். அடுத்து பாருங்க. பூவா தாவரங்களில் விதைகளை பெற்றுள்ள ஒரே தொகுதி எது? பூவா தாவரங்களில் விதைகளை பெற்றுள்ள ஒரு தொகுதி எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி, ஜிம்னோஸ்பம். அடுத்த வினா. செல் சவ்வு ஒரு டேஸ் ஆகும். செல் சவ்வு ஒரு டேஸ் ஆகும். இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் சி, ஒரு பக்க கசி உடையது அல்லது தேர்ந்தெடுத்து ஊடுருவும் தன்மை உடையது. அடுத்த வினா. அது ஓபிடி இல்ல, டிபிடி என்பதன் விரிவாக்கம் என்ன? டிபிடியோட விரிவாக்கம் என்ன? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் பி, அதாவது டிப்தீரியா, பெர்டூசியஸ் மற்றும் டெட்டனஸ். அடுத்த வினா. அமிலமலை எதனால் ஏற்படுகிறது? அமிலமலை எதனால் ஏற்படுகிறது? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ, சல்ஃபர் டை ஆக்சைடு. அமிலமலை சல்ஃபர் டை ஆக்சைடால் ஏற்படுகிறது. அடுத்த வினா. உலக விலங்குகள் தினமாக அழைக்கப்படுவது எது? உலக விலங்கு தினமாக அழைக்கப்படுவது எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, அக்டோபர் 4. 14வது வினா. சால்மன் மீனினம் ஆற்றில் முட்டையிடுவதற்கு ஒரே இடத்தையே ஒவ்வொரு வருடமும் தேர்ந்தெடுக்கிறது. இதற்கான காரணம் என்ன? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ, அதாவது வாசனை முக்கிய பங்கு வகிக்கிறது. அடுத்த வினா பாருங்க. பொறுத்து கொடுத்துருக்காங்க. இதற்கான விடையை பார்த்துடலாம். இதற்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, அதாவது 4, 3, 2, 1. அப்போ இரத்த வகை யாருன்னா லான்ஸ் ஸ்டீனர். இரத்த சுழற்சி யாருன்னா வில்லியம் ஹார்வே. காரணி யாருன்னா எரித்ரோபிளாஸ்டோ சிஸ்டோபிளாசிஸ். ஹெபாரின் யாருன்னா ஆன்டிகுலோயன்ட். இதுதான் இதுக்கான விடை. அடுத்த வினா. இது தமிழ்லேருந்து பார்க்க போகிறோம். இப்போ பொருந்தா சொல்லை கண்டறிக. கீழ்கண்டவற்றுள் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் டி, அகநானூறு. ஏன்னா இது இது மட்டும் தான் 8 தொகை, பாக்கி எல்லாம் இலக்கண நூல்கள். அடுத்தது பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக.
இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் டி அகநானூறு. ஏன்னா இந்த 3ம் வந்து ஐம்பெருங்காப்பியம், இது வந்து எட்டுத்தொகை. அடுத்த வினா பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுவும் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ திருமுருகாற்றுப்படை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த நான்மணிக்கடிகை, நாலடியார், முப்பால் அப்படிங்கிறது வந்து என்னன்னா 14 கீழ்கணக்கு நூல். இது வந்து 10 பாட்டு நூல். அடுத்த வினா பாருங்க. பிறமொழி சொற்கள் அற்ற தொடர் எது? பிறமொழி சொற்கள் அற்ற தொடர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஒன்றியம். அடுத்த வினா. கா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தேர்க. கா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சோலை. கானா சோலை. அடுத்த வினா. பொறுத்து கொடுத்துட்டாங்க. இதற்கான விடையை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க. அகவிளக்கு யாருன்னா மு வரதராசனார். அடுத்தது திருவாசகம் யாருன்னா மாணிக்க வாசகர். அடுத்தது நாலடியார் யாருன்னா சமண முனிவர்கள். திருவிற்பா வந்து ராமலிங்க அடிகள். அப்ப இதுக்கான விடை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த வினா பாருங்க. தேசிய கவி என போற்றப்பட்டவர் யார்? தேசிய கவி என போற்றப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பாரதியார். தேசிய கவி பாரதியார். அடுத்த வினா. முத்தமிழ் காப்பியம் என்று குறிப்பிடும் நூல் எது? முத்தமிழ் காப்பியம் என்று குறிப்பிடப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிலப்பதிகாரம். முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம். அடுத்த வினா பாருங்க. பாவேந்தர் என போற்றப்படுபவர் யார்? பாவேந்தர் என போற்றப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். பாவேந்தர் பாரதிதாசன். அடுத்தது வள்ளலார் என்று போற்றப்பட்டவர் யார்? வள்ளலார் என்று போற்றப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ராமலிங்க அடிகள். அடுத்த வினா பாருங்க. கல்லூரி பெயர் சொல்லின் வகை தேர்க. கல்லூரி பெயர் சொல்லின் வகை தேர்க. கல்லூரி வந்து ஒரு இடப்பெயர். அடுத்த வினா பாருங்க. பூ பெயர் சொல்லின் வகை தேர்க. பூ பெயர் சொல்லின் வகை தேர்க. இது வந்து ஒரு சினை பெயர், அதாவது ஆப்ஷன் ஏ. அடுத்தது மதுரை என்ற பெயர் சொல்லின் வகை தேர்க. மதுரை வந்து ஒரு இடப்பெயர் தான். சாரி, 2 ஆப்ஷன்ல இருக்கு. மதுரை வந்து ஒரு இடப்பெயர். அடுத்த வினா பாருங்க. உழுதல் பெயர் சொல்லின் வகை தேர்க. உழுதல் பெயர் சொல்லின் வகை தேர்க. இதற்கான சரியான விடை தொழிற்பெயர். உழுதல்ங்கிறது ஒரு தொழில். அடுத்தது பாருங்க. நன்று என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தேர்க. நன்று என்ற சொல்லின் எதிர்ச்சொல் தேர்க. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ தீது. நன்றுனா தீது. அடுத்த வினா. பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி நெடுநல் வாடை. ஏன்னா இது வந்து 10 பாட்டு நூல். அடுத்தது பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. அடுத்ததும் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பரிபாடல். ஏன்னா இந்த 3 வந்து 10 பாட்டு நூல். இது மட்டும் 8 தொகை நூல். அடுத்த வினா பாருங்க. அடுத்ததும் பொருந்தா சொல்லை கண்டறிக. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் டி முல்லைப்பாட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது 10 பாட்டு நூல். இந்த 3ம் 8 தொகை நூல். அடுத்த வினா. அடுத்ததும் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுவும் பொருந்தா சொல்லை கண்டறிக. இதுக்கான விடையை பார்த்தீங்கன்னா வெட்சி. ஏன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம் அப்படிங்கிற நிலங்கள். வெட்சிங்கிறது ஒரு திணை. அடுத்த வினா பாருங்க. அடுத்ததும் பொருந்தா சொல்லை கண்டறிக. அடுத்தது இதுக்கான விடை என்னன்னு சொல்லுங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா முல்லை. ஏன்னா இது வெட்சி, கரந்தை, உளிங்கையா திணைகள். முல்லைங்கிறது ஒரு நிலம். அதனால விடை வந்து ஆப்ஷன் டி. அடுத்த வினா பாருங்க. 36வது வினா. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதுக்கான விடையை பார்த்துடலாம். ஆப்ஷன் டி. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி. அப்ப குறளோவியம் யாருன்னா மு கருணாநிதி. அடுத்தது சீராப்புராணம் வந்து உமறு புலவர். அடுத்தது குடும்ப விளக்கு யாருன்னா பாரதிதாசன். அடுத்து திருக்குறள் யாருன்னா திருவள்ளுவர். அப்ப விடை வந்து ஆப்ஷன் டி. அடுத்த வினா பாருங்க. தின் இதன் வினையெச்சத்தை தேர்க. தின் இதனோட வினையெச்சத்தை தேர்க. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் டி தின்று. அடுத்தது தந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் தருக. தந்தான் என்ற சொல்லின் வேர்ச்சொல் தருக. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் டி தா. தந்தான்னா தா.
அடுத்த வினா கண்டான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் தருக. கண்டான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் தருக. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ கான். கண்டான்னா கான் அப்படிதான் வேர்ச்சொல். அடுத்த வினா பாருங்க. வந்தான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் தருக. வந்தான் வேர்ச்சொல் தருக. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ வா. வந்தான்னா வா. அடுத்தது நடந்தான் அப்படிங்கிறோட வேர்ச்சொல் தருக. நடந்தான் அதனுடைய வேர்ச்சொல் தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நட. அடுத்த வினா மார்கழி அப்படிங்கிறதோட பெயர் சொல்லின் வகை தேர்க. மார்கழி பெயர் சொல்லின் வகை தேர்க. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ காலப்பெயர். மார்கழிங்கிறது ஒரு காலம், அதனால காலப்பெயர். அடுத்தது பாருங்க. பொறுத்து கொடுத்துருக்காங்க. இதற்கான விடையை பார்த்துடலாம். இதற்கான விடையை பார்த்தீங்கன்னா, இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி. அதாவது மாதரி வந்து ஆயர் மகள். அடுத்தது கவுந்தியடிகள் வந்து சமண துறவி. அடுத்தது வந்து கண்ணகி வந்து காப்பிய தலைவி. மாதவி வந்து அடலரசி. அப்போ இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி. அடுத்த வினா பாருங்க. வைக்கம் வீரர் என்று போற்றப்பட்டவர் யார்? வைக்கம் வீரர் என்று போற்றப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஈவே ராமசாமி. வைக்கம் வீரர் ஈவே ராமசாமி. அடுத்தது கயநெடுங்கண் பிரித்தெழுதுக. கயநெடுங்கண் பிரித்தெழுதுக. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ கயல் பிளஸ் நெடுமை பிளஸ் கண். அடுத்தது பாருங்க. மருங்கீண்டெழுகின பிரித்தெழுதுக. மருங்கீண்டெழுகின இதை பிரித்தெழுதுக. இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ மருங்கு கூட்டல் ஈண்டு கூட்டல் எழுக கூட்டல் இன. அப்போ விடை வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது 47வது வினா ஆடுகொடி இலக்கண குறிப்பு தருக. ஆடுகொடி இலக்கண குறிப்பு தருக. இதற்கான விடை ஆப்ஷன் ஏ வினைத்தொகை. ஆடுகொடி இலக்கண குறிப்பு வந்து வினைத்தொகை. அடுத்த வினா பாருங்க. தெங்கம்பலம் பிரித்தெழுதுக. தெங்கம்பலம் பிரித்தெழுதுக. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் பி தெங்கு கூட்டல் அம் கூட்டல் பழம். அடுத்தது பூம்புணல் எப்படி பிரியும்? பூம்புணல் எப்படி பிரியும்? இதற்கான சரியான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ பூ கூட்டல் புனல். பூம்புணல் வந்து பூ கூட்டல் புனல். அடுத்த வினா வெற்றி எதிர்ச்சொல் தேர்க. வெற்றி என்பதன் எதிர்ச்சொல் தேர்க. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் பி தோல்வி. அடுத்தது புறப்பாட்டு என வழங்கப்பெறும் நூல் எது? புறநானூறு. புறப்பாட்டுனா புறநானூறு. அடுத்தது நெடுந்தொகை என வழங்கப்பெறும் நூல் எது? நெடுந்தொகை என வழங்கப்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அகநானூறு. நெடுந்தொகை வந்து அகநானூறு. அடுத்தது பாருங்க. பொறுத்து கொடுத்துருக்காங்க. இதற்கான விடையை பார்த்துடலாம். இதற்கான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அப்போ குகன் வந்து வேடர் தலைவன். அடுத்தது பரதன் வந்து யாருன்னா ராமனின் இளவல். சுமந்திரன் யாருன்னா தேர்வல்லான். கம்பன் வந்து கல்வியில் பெரியவன். அப்போ விடை வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா பிறமொழி சொற்களற்ற தொடர் எது? பிறமொழி சொற்களற்ற தொடர் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் ஏ சிற்றுண்டி. பிறமொழி சொற்களற்ற தொடர் சிற்றுண்டி. அடுத்தது பாருங்க. பிறமொழி சொற்களற்ற தொடர் எது? அடுத்ததும் பிறமொழி சொற்களற்ற தொடர் எது? இதற்கான விடை கூட்டு வழிபாடு தான் பிறமொழி அல்லாத சொல். அடுத்தது பாருங்க. பிறமொழி சொற்களற்ற தொடர் எது? அடுத்ததும் பிறமொழி சொற்களற்ற தொடர் தான். இதற்கான விடை பாருங்க. ஆப்ஷன் டி அஞ்சல் நிலையம். அடுத்த வினா ஒருமை பன்மை பிழையில்லாத தொடர் எது? ஒருமை பன்மை பிழையல்லாத தொடர் எது? இதற்கான விடை பாருங்க. குயில் கூவும். குயில் கூவும் தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க. ஒருமை பன்மை பிழையில்லாத தொடர் எது? 58வது வினாவும் ஒருமை பன்மை பிழையில்லாத தொடர் எது? இதற்கான சரியான விடை பாருங்க. ஆப்ஷன் டி கழுதை கத்தும். அடுத்த வினா சந்தி பிழையற்ற தொடர் எது? சந்தி பிழையற்ற தொடர் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. இதுதான் சரியான விடை. அடுத்ததும் சந்தி பிழையற்ற தொடர் தான். இதற்கான விடையை பார்த்துங்க. ஆப்ஷன் டி. ஏன்னா வல்லான் நல்லானை பார்த்து கேட்டான். இங்கே இக்கு மட்டும்தான் வரும். அப்போ இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி. அடுத்த வினா பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிக. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 550. ஏன்னா நெடுநல்வாழி பட்டினப்பாலை குறிஞ்சி பாட்டுங்கிறது 10 பாட்டு. இது மட்டும் தப்பு. அடுத்தது பாருங்க. பொருந்தா சொல்லை கண்டறிக. அடுத்ததும்
பொருந்தா சொல்லை கண்டறிக. அடுத்ததுக்கான விடை பாருங்க. ஆப்ஷன் சி முல்லைப்பாட்டு. இது மட்டும் தான் 10 பாட்டு. அடுத்த வினா. அடுத்ததும் பொருந்தா சொல்லை கண்டறிக. பொருந்தா சொல்லை கண்டறிக. இதற்கான விடை ஆப்ஷன் டி சிறுபான்ற்று படை. ஏன்னா பாக்கி 3 வந்து 8 தொகை. இது மட்டும் வந்து 10 பாட்டு. அடுத்த வினா. கம்பெனி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? கம்பெனி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது? குழுமம். கம்பெனினா குழுமம். 65வது வினா. மரபு பிழை அல்லது வலுவுச் சொற்களை நீக்கிய சொல்லை எழுதுக. மரபு பிழை அல்லது வலுவுச் சொற்களை நீக்கிய சொல்லை எழுதுக. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் ஏ குதிரை கனைக்கும். குதிரை வந்து கனைக்கும். அடுத்தது மரபு பிழை அல்லது வலுவுச் சொற்களை நீக்கிய சொல்லை எழுதுக. 66ம் அதேதான். இதற்கான விடை என்னன்னு பாருங்க. கோழி கொக்கரிக்கும். கோழி வந்து கொக்கரிக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா. மரபு பிழை அல்லது வலுவுச் சொற்கள் நீக்கிய சொல்லை எழுதுக. இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் டி பூனைக்குட்டி. கடைசி வினா. இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான். இத்தொடரில் அமைந்த மோனை என்ன? இன்சொல் இனிது ஈன்றல் காண்பான். இத்தொடரில் மோனை அமைந்த சொற்கள் எது? இதற்கான விடையை பாருங்க. ஆப்ஷன் பி இன்சொல் இனிது. நண்பர்களே, இன்னைக்கு பொது தமிழ் மற்றும் பொது அறிவிலிருந்து முக்கியமான ஒரு 68 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.